அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நாங்கள் 2024 2ஆம் தவணைக்கான கெமிஸ்ட்ரி பேப்பரை டிஸ்கஸ் பண்ணுவோம். நேராக முதலாம் கேள்விக்கு போவோம். உலோகங்களின் பெரும்பாலான பெரும்பார்வைக்குரிய இயல்புகளை விளக்குவதற்கு உலோகப் பிணைப்பு எனும் மாதிரியொரு வாயுக்களின் நடத்தையின் இயக்க மாதிரியை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. உலோகப் பிணைப்பு மாதிரியுடன் அதிகம் தொடர்புபட்டவர்கள் யார் யாருன்னு கேட்குறாங்க. ஓகே, உலோகப் பிணைப்போட தொடர்புபட்டவர்கள் 2 பேர் இருக்காங்க. யாருண்டா யார் யார்? லுட்விக் ட்ரூட் என்பவரும், அடுத்தது ஹென்ரிக் லொரன்ஸ். சரியா? இவன் 2 பேரும் தான் உலோக பிணைப்போட அதிகம் தொடர்புபட்டவங்களா ஈப்பாங்க. இந்த நேராக இதுக்கு செகண்ட் ஆன்சருக்கு எனக்கு போயிருமா இருக்கும். சரியா? இது ஜென்ரல் கெமிஸ்ட்ரியில் வார ஒரு விஷயம். இது தியரியோடு சம்மந்தப்பட்ட விஷயமாக காணப்படும். ஓகே, 2வது கேள்வியை பார்ப்போம். SF6 மூலக்கூறில் L=0 ஆக உள்ள அணு ஓர்பிட்டல்களில் உள்ள மொத்த இலத்திரன்களின் எண்ணிக்கையாக அமைவது. சரியா? SF6 கேட்குறாங்க. இப்போ பார்ப்போம். SF6 அதில் சல்ஃபர் அடுத்தது ஃப்ளோரின் காணப்படுது. சரியா? சல்ஃபர்கிட்ட அணுவெண் என்ன வரும்? 16 வரப்போகுது. ஃப்ளோரின் என்ன வரும்? 7, 9. சரியா? 9 வரும். இப்போ இது 2 டைம் இலத்திரன் நிலை அமைப்பு எழுதினேன்டா 1s2 2s2 2p6, அதுக்கப்புறம் என்ன வரும்? 10, அதுக்கப்புறம் 3s2 அதுக்கப்புறம் 3p4 வரும். அது மாதிரி ஃப்ளோரினுக்கு எழுதினேன்டா 1s2 2s2 அதுக்கப்புறம் 2p, இனி 4 வந்துடுச்சு. அப்போ இன்னைக்கு 2p5 வரும். சரியா? ஓகே, இங்கே இப்போ சொல்கிறாங்க L=0 ஆக உள்ள போது L=0 L பூஜ்ஜியமாக இருந்தாண்டா S வரும், 1 இருந்தாண்டா P வரும், அதே மாதிரி 2 இருந்தாண்டா D வரும், அதுக்கப்புறம் 3 இருந்தாண்டா F வரும். சரியா? இப்போ L=0ன்றதால S ஆர்பிட்டலில் உள்ள இலத்திரன்களை பார்த்தா சரி. சரியா? ஓகே, இங்கே ஒரு சல்ஃபர் காணப்படுது, இங்கே ஃப்ளோரின் 6 காணப்படுது. ஃப்ளோரின் 6, SF6ல் 6 ஃப்ளோரின் காணப்படுது. எஸ்ல சல்ஃபர் 1 தான் காணப்படுது. ஆகவே இங்கே L=0ன்றதால S ஆர்பிட்டலில் உள்ளதுகள் பார்த்தண்டா இங்கே சல்ஃபரில் 2, 4, 6 எனக்கு 6 இலத்திரன்கள் காணப்படுது. ஃப்ளோரினில் ஒரு ஃப்ளோரினில் 2, 4. சரியா? அப்போ 4 ஒரு ஃப்ளோரினில் காணப்படுது. ஆகவே 4 தர இன்னைக்கு 6 ஃப்ளோரின் காணப்படுறதால 6ஆல் பெருக்கணும். ஆகவே 24 இலத்திரன்கள் காணப்படும். ஸோ மொத்தமாக பார்த்தோம்டா SF6ல் உள்ள L=0 உள்ள இலத்திரன்களில் மொத்த எண்ணிக்கை 30 இலத்திரன்களாக காணப்பட போகுது. நான் நினைக்கிற மாதிரி இங்கே 3வது கேள்வியும் 5வது கேள்வியும் 28ன்னு தந்திக்குமேகும். அதில் 5ஆவதை வெட்டிட்டு 30ன்னு மாற்றிக்குவோம். சரியா? 30 தான் ஆன்சராக வரும், 5ஆவது ஆன்சராக வரும். 3வது கேள்வி பார்ப்போம். பின்வருவனவற்றில் இருமுனைவு திருப்புத்திறன் உயர்வாக உள்ள மூலக்கூறு. நல்ல மேக்சிமம் உள்ள மூலக்கூறு எதுன்னு கேட்குறாங்க. ஓகே, இருமுனைவு திருப்புத்திறனில் ஃபஸ்ட்டாக இருமுனைவு திருப்புத்திறன் நான் இதுக்கு குறியீடு மியூண்டு போடுறேன். இருமுனைவு திருப்புத்திறன் ஆக குறைவா இல்லாட்டி 0 உள்ள மூலக்கூறு அப்படின்னு பார்த்தோம்டா. சரியா? குறைவா யாருக்கு இருக்கும்டா? சமச்சீராக உள்ளதுக்கு. சரியா? வடிவம் சமச்சீராக காணப்படுறது. உதாரணம் வைங்கள, நேர்கூடாக உள்ள மூலகங்களுக்கு என்ன இருமுனைவு திருப்புத்திறன் 0 இருக்கும். சரியா? அப்படின்னு மட்டும் போதா. 2வது கண்டிஷன் என்னன்னா, மைய அணுவை சுற்றி உள்ள மூலக்கூறுகள், மைய அணுவை சுற்றி உள்ள அணுக்கள் எப்படி காணப்படணும்டா? ஒரே ஒத்த அணுக்களாக காணப்படணும். சரியா? மைய அணுக்களை சுற்றியுள்ள அணுக்கள் எப்படி காணப்படணும்? ஒத்த அணுக்களாக காணப்படணும். சமச்சீரா வடிவம் மட்டும்
போதா. உதாரணமாக வைங்களேன், இப்போ எக்ஸ்னு வந்தீங்க, சுற்றி உள்ள முனைவு அணுக்கள் வந்து பி பி. ஆனால் இது வந்து சமச்சீர் இல்லாத வடிவம், கோண வடிவம்னு வைங்களேன், இது சமச்சீர் இல்லை. அப்போ சமச்சீர் இல்லாத வடிவம் வந்துறதால இது வந்து இருமுனைவு திருப்புத்திறன் வந்து பூச்சியமாக காணப்பட மாட்டாது. சரியா? இதுக்கு வந்து ஒரு இருமுனைவு திருப்புத்திறன் காணப்படும். ஆகவே இதில் வந்து 2 கண்டிஷனும் பூர்த்தி செய்யப்பட்டால் தான் என்ன வரும், இருமுனைவு திருப்புத்திறன் வந்து என்னவா காணப்படும், பூச்சியமாக காணப்படும். சரியா? அப்போ இது தவிர மற்ற எல்லாமே இருமுனைவு திருப்புத்திறன் வந்து பூச்சியமாக காணப்படாது. இருமுனைவு திருப்புத்திறன் வந்து காணப்படும். இங்கே வந்து தந்திகிறது வந்து சரியா, இங்கே வந்து தந்திகிறது கொஞ்சம் வித்தியாசம். 3, 4, 5 வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் முதலாவது 2வதுகளை பார்ப்போம். சரியா? 3வது பாருங்களேன். 3வதுல கார்பன் கார்பன் ஃப்ளோரின் 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 ஃப்ளோரின். சரியா? இங்கே பாருங்க, கார்பன் ஃப்ளோரின் இது ரெண்டோடையும் ஒப்பிடக்கொள்ள ஃப்ளோரினுக்கு வந்து என்ன, மின்னெதிர்த்தன்மை கூட. ஆகவே இலத்திரனை வந்து தன்னை நோக்கி இழுக்க போகுது. அதே மாதிரி இங்கேயும் ஃப்ளோரினை நோக்கி இலத்திரன் இழுக்கப்பட போகுது. ஆகவே இந்த கார்பனையும் இந்த ஃப்ளோரினையும் வச்சு பார்த்தா இங்கே பக்கத்துக்கு என்ன காணப்படும், இந்த பக்கத்துக்கு வந்து இருமுனைவு திருப்புத்திறன் விலையுள்ள காணப்படும். இந்த பகுதியை மட்டும் வச்சு பார்த்தா அதே மாதிரி தான் இங்கேயும் வரும். இங்கே உள்ளது இங்கே இழுக்கப்படும், மின்னெதிர்த்தன்மை கூடினது காரணமாக இங்கே உள்ளது ஃப்ளோரினை நோக்கி இழுக்கப்படும். ஆகவே இதே மாதிரியே ஒரு ஆப்போசிட் சைடில் இன்னொரு விஷயம் வந்து இங்கே வரப்போகுது. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகி இருமுனைவு திருப்புத்திறன் பூஜ்ஜியமாக லாஸ்ட்டுக்கு வரும். ஸோ இங்கே வந்து இருமுனைவு திருப்புத்திறன் உயர்வாக காணப்படுறது தான் கேட்டீங்க, இங்கே வந்து பூஜ்ஜியம் வரும். ஸோ இந்த கூற்று வராது. 4வது பார்ப்போம். 4வதுல நான் ஃபஸ்ட்டாக சொன்ன மாதிரி தான் இங்கே வந்து வந்திருது வந்து PCl5 தானே, PCl5. அதில் எப்படி வருது, எப்படியான வடிவம் வருது, ஒரே தளத்தில் 3 அணுக்களும் மேல் நோக்கி ஒன்று கீழ் நோக்கி ஒன்று. இது ஒரு சமச்சீரான வடிவம். சமச்சீரான வடிவமாக காணப்படுது. அதோட மைய அணுவை சுற்றி உள்ள அணுக்கள் குளோரின் 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 அப்படின்ட்டு ஒத்த அணுக்களாக காணப்படுது. ஆகவே இங்கே வந்து இருமுனைவு திருப்புத்திறன் எப்படி இருக்கும், பூஜ்ஜியமாக காணப்படும். நான் ஃபஸ்ட்டாக சொன்ன மாதிரி தான் இங்கே வந்து இருமுனைவு திருப்புத்திறன் எப்படியாக காணப்படும், பூஜ்ஜியமாக காணப்படும். ஆகவே 4வது வராது. 5வது பார்ப்போம். 5வதுல கார்பனீர் ஆக்சைடு இது எப்படி காணப்படுது, இதுலேயும் நாங்கள் ஃபஸ்ட்டாக சொன்ன மாதிரி தான் சமச்சீரான வடிவம் காணப்படுது. அதோட மைய அணு சுற்றி உள்ள முனைவணுக்கள் வந்து ஒரே மாதிரி வருது. ஆகவே இதுவும் இருமுனைவு திருப்புத்திறன் பூஜ்ஜியமாக வரும். ஓகே, இப்போ 1வதுக்கு வரும். 1வதுல எப்படி தந்திராங்கண்டா, ஹைட்ரஜன் கார்பன் கார்பன் ஹைட்ரஜன் ஃப்ளோரின் ஃப்ளோரின். சரியா? அடுத்ததில் இதே சேர்வு தான், இங்கனைக்கு ஃப்ளோரின் வந்தீங்க, இங்கனைக்கு ஹைட்ரஜன் வந்தீங்க, இங்கனைக்கு ஃப்ளோரின் வந்தீங்க, இங்கனைக்கு ஹைட்ரஜன் வந்தீங்க. இது 2வது. நீ வந்து பொருவ படிப்பீங்க ஆர்கானிக்கில், இப்படி ஒரே அணுக்கள் ஒரே திசையில் வந்தாண்டா இதுக்கு வந்து நாங்கள் சொல்லுவோம் சிஸ்ண்டு. இது ரெண்டும் சமபகுதியமாக காணப்படும். சமபகுதியம்ன்றது என்னாண்டா ஒரே மாதிரி அணுக்கள் கொண்டிருக்கும். சரியா? ஒரே மாதிரி அணுக்களை கொண்டிருக்கும். அதாவது ஒரே மூலக்கூட்டு சூத்திரத்தை கொண்டிருக்கும். ஆனால் வெவ்வேறான கட்டமைப்புகளை கொண்டிருக்கும். அப்படி தானே? இங்கே பாருங்கள், 2லேயும் 2 கார்பனிக்கு, 2 ஃப்ளோரினிக்கு, 2 ஹைட்ரஜனிக்கு, 2 கார்பனிக்கு, 2 ஹைட்ரஜனிக்கு, 2 ஃப்ளோரினிக்கு, ரெண்டும் ஒரே மூலக்கூட்டு சூத்திரமாக கொண்டிருக்கும். ஆனால் வடிவத்தில் ரெண்டும் வித்தியாசப்படுது. இது வந்து சிஸ்ஸாக காணப்படும், இது வந்து ட்ரான்ஸாக காணப்பட போகுது. சரியா? ஓகே, நான் இது சும்மா சொன்னேன், நீங்கள் வந்து போகிறதுக்கு படிப்பீங்க ஆர்கானிக்கில். ஓகே, இப்போ ஃப்ளோரின் கார்பன் 2லேயும் ஃப்ளோரினுக்கு வந்து என்ன, மின்னெதிர்த்தன்மை கூட. ஆகவே இங்கே வந்து இப்படி இலத்திரனை வந்து கீழ் நோக்கி இழுக்கும். அப்படி இழுக்கிறதால விளைவுள்ள இருமுனைவு திருப்புத்திறன் கீழ் நோக்கி காணப்படும். சரியா? இங்கே பாருங்கள், கார்பன் ஃப்ளோரின் கீழ் நோக்கி இழுக்கும், இங்கே கார்பன் ஃப்ளோரின் மேல் நோக்கி இழுக்க போகுது. சரியா? ஓகே, இப்படி இழுக்கிறதால அதே மாதிரி இங்கே கார்பன் ஹைட்ரஜன் கார்பன் அப்படின்னு பார்த்தாலும் எதுக்கு கூட, கார்பனுக்கு கூட, இங்கே கூட. இப்படி வரதால விளைவுல கீழ் நோக்கி வரும். முதலாவது ஆன்சரில் இங்கே பார்த்தோம்னா
இது ரெண்டும் சேர்ந்து இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஆப்போசிட் டிரெக்ஷனில் காணப்படுறதால இங்கே இழுக்கிறதையும் என்ன செய்யும், ரெண்டும் கேன்சல் பண்ண போகுது. இங்கே மின்னெதிர்த்தன்மை கார்பனு கூட இங்கே உள்ளுக்கு தள்ளிப்படும், அதே மாதிரி இங்கே உள்நோக்கி தள்ளிப்படும். ஆகவே இது ரெண்டும் கேன்சல் ஆகும். ஆகவே இப்படி கேன்சல் பண்ணி படுறதால இங்கே வந்து இருமுனைவு திருப்பு திறன் அன்னளவாக 0 வரும். சரியா? ஆகவே இங்கே வந்து செகண்ட் ஆன்சர் வராது. சிஸ்ல வந்து பாருங்கள், சிஸ்ல நான் ஃபஸ்ட்டாக சொன்ன மாதிரி தான் மேல் உள்ளது வந்து கீழ் நோக்கி இழுக்கும், அதே மாதிரி கீழ் உள்ளது ஃப்ளோரினை நோக்கி இழுப்பட போகுது. ஆகவே விலையுள்ள கீழ் நோக்கி இருமுனை திருப்பு திறம் வரும். ஆகவே இங்கே வந்து கூடியவாறு இருமுனைவு திருப்பு திறம் வந்து அதிகமாக காணப்படுற மூலகம் சேர்வை எதுன்றா முதலாவது ஆன்சர் வரும். சரியா? அப்போ ஃபஸ்ட் ஆன்சர் இதுக்கு விடையாக வரப்போகுது. 4வது கேள்வி பார்ப்போம். குறித்த மூலக்கூறில் மைய அணுவில் உள்ள தள்ளிகை அலகுகளின் எண்ணிக்கை 5 ஆகும். அம்மூலக்கூறின் மைய அணு சார்பாக மூலக்கூறின் வடிவமாக வர சாத்தியமானது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? தள்ளுகை அலகுகளின் எண்ணிக்கை. தள்ளுகை அலகுன்றது வந்து இன்னைக்கு வந்து பொன் பெயர், அதாவது பிணைப்பு சோடி சக தனிச்சோடி இந்த கூட்டுத்தொகை 5 வரணும் அப்படின்னு பார்த்தா சரி. சரியா? இப்போ ஃபஸ்ட் ஆன்சரை பார்ப்போமே. எண்முகியோட வடிவம் எப்படி வரும்? மைய அணுவை சுற்றி ஒரே தளத்தில் 4 பிணைப்பு சோடியம், மேலில் ஒரு பிணைப்பு சோடியம், கீழே ஒரு பிணைப்பு சோடியம் வரும். ஆகவே இங்கே வந்து 6 வரும். அதே மாதிரி அடுத்தது எண்முகி தல சதுரம் சதுர கும்பம். தல சதுரம் எப்படி வரும்? 4 பொன்பியாசும் 2 லோன் பியாசும் வரும். அப்போ இங்கேயும் 6 வரப்போகுது. அதே மாதிரி இங்கே அடுத்தது வந்து வருது சதுர கும்பகம். சதுர கும்பகம் வந்து 5 பொன் பெயரும் 1 லோன் பெயரும் வரும். அப்போ இதுவும் 6. ஆகவே இங்கே வந்து 5 வரல, 6 தான் வருது. ஆகவே ஃபஸ்ட் ஆன்சர் வராது. செகண்டை பார்ப்போம். செகண்டில் வந்து எப்படின்னா முக்கோண இரு கும்பகம். முக்கோண இரு கும்பகத்தில் வந்து ஒரே தளத்தில் எத்தனை வரும்? ஒரே தளத்தில் 3 பொன் பெயரும், மேலே உண்டு கீழே உண்டு, கீழே ஒரு லோன் பெயர் வரும். ஆகவே இங்கே வந்து இது 5 வரும். அதே மாதிரி அடுத்தது நிறுத்த அடுவலை சீசோன்றது. சீசோ வந்து எப்படி வரும்? இப்படி 4 பொன் பெயரும் 1 லோன் பெயரும் வரும். அப்போ இதுவும் 5. அடுத்தது டி ஷேப். டி ஷேப்பில் வந்து மைய அணுவை சுற்றி 3 பொன் பெயரும் 2 லோன் பெயரும் வரும். அப்போ இதுவும் 5. ஸோ இங்கே வந்து தள்ளுகை அலைகளின் எண்ணிக்கையை பார்த்தா 5 வர்றது வந்து செகண்ட் ஆன்சர் சரியாக வரும். அதே மாதிரி 3, 4, 5 அதையும் பார்க்கணும் உங்களுக்கு. எப்படியும் அதுலேயும் 5 வராது. ஸோ இதுக்கு வந்து செகண்ட் ஆன்சரை விடையாக கொடுக்கலாம். 5th கொஸ்டின் பார்ப்போம். லித்தியம் அலுமினியம் Na+ Mg2+, லித்தியம் அலுமினியம் Na+ Mg2+, அதுக்கப்புறம் F- தந்திராங்க. ஆகிய அணுக்கள் அயன்களின் இறங்கு வரிசையாக அமைவது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டாக லித்தியத்தையும் அலுமினியத்தையும் பார்ப்பேன். லித்தியம் அலுமினியம் நான் இங்கே எழுதுகிறேன். லித்தியம் அலுமினியத்தில் அலுமினியத்துக்கு வந்து சக்தி மட்டம் கூட, அப்படி தானே? இது வந்து எதில் காணப்படும்? 3வது ஆவர்த்தனத்தில். இது வந்து 2வது ஆவர்த்தனத்தில் காணப்பட போகுது. சரியா? அப்போ யோசிப்பீங்க நீங்கள், அலுமினியத்துக்கு வந்து லித்தியத்தை விட எப்படி காணப்படும்? ஆரை வந்து கூடயாக காணப்படும். இல்லை, லித்தியத்துக்கு வந்து இன்றைக்கி வந்து அலுமினியத்தை விட ஆரை வந்து கூடயாக காணப்படும். ஏண்டா லித்தியத்தில் வந்து இது வந்து வந்து 1ஆம் கூட்டத்தில், அப்படி தானே? 1ஆம் கூட்டத்தில் காணப்படுது. ஆகவே இதுக்கு வந்து கருக்கவர்ச்சி வந்து அலுமினியத்தை விட எப்படி காணப்படும்? குறைவாக காணப்படும். ஏன்? இதில் வந்து புரோட்டான் எண்ணிக்கை குறைவு. அலுமினியம் வந்து 3வது சக்தி மட்டத்தில் காணப்பட்டாலும் அது வந்து வந்து 3வது கூட்டத்தில். சரியா? 3வது கூட்டத்தில் காணப்படுது. லித்தியம் வந்து வந்து 1ஆம் கூட்டத்தில் காணப்படுது. அதே மாதிரி 2வது ஆவர்த்தனத்தில் காணப்படுது. அதாவது 2வது சக்தி மட்டத்தில் இறுதி ஒட்டி இழுத்திறன் காணப்பட போகுது. சரியா? ஓகே, இப்போ லித்தியத்தில் வந்து கருக்கவர்ச்சி வந்து குறைன்றதால, புரோட்டான் எண்ணிக்கை குறைன்றதால அலுமினியத்தை விட லித்தியத்தோட ஆரை வந்து
அதிகமாக போகுது. ஏன்னா கருக்கவர்ச்சி குறைவு இலத்திரன்களை வந்து தன்னை நோக்கி என்ன கவர்ந்து இழுத்து வச்சுக்கொள்கிற அளவு வந்து குறைவாக காணப்படும். ஆகவே இதோட ஆரை வந்து அலுமினியத்தை விட வந்து கூட போகுது, என்ன சக்தி மட்டம் கூட காணப்பட்டாலும். சரியா? ஓகே. இப்போ Na+Mg2+F- அதை வந்து நார்மலாக பார்க்குற மாதிரி எங்களுக்கு பார்க்கணும். சரியா? அதை பார்ப்போம். வளமையாக கச்சை எண்களுக்கு வந்து ஆரை வந்து நடுநிலையை விட குறைவாக காணப்படும். நடுநிலை பூச்சின்னு போட்டுரு. நடுநிலை அணுக்கணுங்களே கச்சை எண்களுக்கு வந்து ஒரே அணுக்களை நான் ஃபஸ்ட்டாக வச்சு பார்க்குறேன். Na+ சோடியத்துக்கு வந்து எப்படி காணப்படும்? பூச்சியல். Na சோடியத்தை விட ஆரை வந்து குறைவாக காணப்பட போகுது. அதே மாதிரி அந்நியன்களுக்கு வந்து என்ன நடுநிலை அணுக்களை விட எப்படி காணப்படும்? ஆரை வந்து கூடியாக காணப்பட போகுது. சரியா? இது எப்பயுமே எங்களுக்கு வந்து சரின்னு சொல்லலாம், பொதுவாக இப்படி தான் வரும். இப்போ பார்ப்போம். Na+Mg2+F-, அது அவ்வளோத்தையும் வச்சு பார்க்குறேன்டா. இதுக்கு வந்து எங்களுக்கு வந்து சார்பு கருவேற்றத்தை வச்சு பார்க்கணும். சரியா? அதாவது PO/E விகிதம் அதை வச்சு பார்த்தேன்டா. Na+க்கு எப்படி வரும்? புரோட்டான் எப்படி வைக்கும்? புரோட்டான் வந்து இதுக்கு ஈரது வந்து 11வது கூட்டம். சரியா? 11வது அணையன் வந்து 11. சரியா? ஆகவே 11 கீழ் இலத்திரன்கள் எத்தனைக்கும் ஒரு இலத்திரம் குறவு +1 இருந்ததால் ஆகவே 11 கீழ் 10 வரும். அதே மாதிரி Mg2+ எப்படி வரும்? அது வந்து புரோட்டான் எத்தனைக்கு 12, கீழே இலத்திரன் 2 இல்லாமல் போகிறதால அதுலேயும் 10 தான் வரும். ஃப்ளோரினில் எப்படி வரும்? ஃப்ளோரினில் வந்து 9 புரோட்டான் காணப்படும், கீழே வந்து இலத்திரன்கள் வந்து 1 கூடையாக காணப்படுது, ஆகவே 10 வரும். ஸோ 1.1 இது 1.2 0.9 0.9 வரும். சரியா? ஓகே. இப்போ PO/E விகிதம் கூடினண்ட என்ன செய்யும்டா? ஆரை வந்து குறையும். PO/E விகிதம் கூடினதுக்கு வந்து ஆரை வந்து குறைவாக காணப்படும். அப்படி பார்த்தோம்டா F- வந்து கூட, அதுக்கப்புறம் Na+க்கு வரும், அதை விட குறைவாகும் Mg2+க்கு. சரியா? ஓகே. இப்போ இதையும் நாங்கள் ஆர்டர் பண்ணியாச்சு. இப்போ பார்ப்போம். இல்லை அலுமினியத்துக்காக கூட ஃப்ளோரினுக்காக கூட அப்படி பார்த்தோம்னா அலுமினியத்துக்கு வந்து கருக்கவர்ச்சி வந்து ஃப்ளோரினை விட பிடிக்கும். இதில் வந்து 3வது கூட்டத்தில் காணப்படுது, இது வந்து 7வது கூட்டத்தில் காணப்பட போகுது. ஸோ இதில் வந்து எப்படி இருக்கும்? கருக்கவர்ச்சி வந்து கூடியாக காணப்பட போகுது. உங்களுக்கு தெரியும், ஆவர்த்தனம் வழியே இடமிருந்து வலமாக ஆரை வந்து என்ன செய்யும்? குறையும். அதே மாதிரி கீழ் நோக்கி கூட்டம் வழியே ஆரை வந்து என்ன செய்ய போகுது? கூட போகுது. ஏன் அது? சக்தி மட்டங்கள் கூட ஆரை கூடும், அதே மாதிரி கருக்கவர்ச்சி கூட ஆரை குறையும். அதே தான் இங்கேயும் ஃப்ளோரின் வந்து எப்படி? அதில் வந்து சக்தி மட்டங்கள் வந்து குறைவாக காணப்படுது, ஆனால் அதில் வந்து கருக்கவர்ச்சி எப்படி கூட காணப்படும். ஃப்ளோரின் வந்து 7வது கூட்டத்துலேயே. ஆகவே என்ன? கருக்கவர்ச்சி வந்து இடக்கூட, கருக்கவர்ச்சி கூடன்றதால ஆரை வந்து குறைவாக காணப்பட போகுது. அலுமினியத்துக்கு எப்படி காணப்படும்? 3வது சக்தி மட்டத்திலேக்கு அதோட எப்படி காணப்படுது? கருக்கவர்ச்சி வந்து குறைவாக காணப்படுது, ஏன்னா 3வது கூட்டத்தில் இருந்தாங்க. ஆகவே அதில் வந்து என்னவாக காணப்படும்? ஆரை கூடவாக காணப்படும். ஸோ அலுமினியத்துக்கு வந்து F- விட எப்படி காணப்படும்? என்னவாக காணப்படும்? ஆரை வந்து கூடுதலாக தான் காணப்பட போகுது. இது அன்னை சொல்லி எங்களுக்கு வந்து இது வந்து பெருசு என்று எடுக்க இயலாம். சரி? ஓகே. அப்போ இதுக்கு வந்து 3rd ஆன்சராக வரும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு விளங்கிக்கும், எங்களுக்கு வந்து கச்சையன் அன்னையன் பொதுவாக பெருசுன்னு எங்களுக்கு எடுக்கலாம். சரியா? நீங்கள் கட்டாயம் சில விஷயங்களை வந்து பார்க்க தான் வேணும். ஓகே. 6வது கேள்வி பார்ப்போம். ABCD ஆகியவை 4ஆம் ஆவர்த்தனத்தை சேர்ந்த மூலகங்கள் ஆகும். ஓகே. 4ஆம் ஆவர்த்தனத்தில் உள்ள மூலகங்கள் பார்த்தோம்டா பொட்டாசியம், கால்சியம், அப்புறம் ஸ்கெண்டியம், டைட்டேனியம், வனேடியம், குரோமியம், மெங்கனீஸ், Fe, கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க். சரியா? இது ரெண்டும் S தொகுப்பு மூலங்கள், இது அவ்வளோ D தொகுப்பு மூலங்களாக காணப்படும். ஓகே. இப்போ 1வதுக்கு வருவோம். A நீருடன் எரிதலுடன் உக்கிர தாக்கத்தில் ஈடுபடும். இப்போ நான் வந்து தாக்குத்திறன்
தாக்கு திறன். தாக்கு திறனை பார்த்தோம்னா 4ஆம் ஆவர்த்தனத்தில் எஸ் தொகுப்பு மூலகங்களுக்கு வந்து தாக்குத்திறன் வந்து டி பிளாக் மூலகங்களை விட எப்படி இருக்கும், அதிகமாக காணப்படும். அதாவது பொட்டாசியம் கால்சியத்துக்கும் ரெண்டுக்குமே இந்த டி தொகுப்பு மூலகங்களை விட தாக்குத்திறன் வந்து கூடியாக காணப்பட போகுது. ஸோ எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சருக்கு வந்து ஏ என்னென்ன வரலாம், இங்கே வந்து ஏ தானே கேட்டீங்க, அப்போ ஏ வந்து வரலாம் என்னென்னா பொட்டாசியம் இல்லாட்டி கால்சியம் தான் வரலாம். சரியா? ஓகே. இப்போ ரெண்டாவது வருவோம். பியின் உப்பு சுவாலை சோதனைக்கு சிவப்பு செம்மஞ்சள் நிறத்தை தரும். சிவப்பு செம்மஞ்சள் நிறத்தை தரும் அப்படின்னு சொல்லி. சரியா? ஓகே. இப்போ பார்ப்போம். சுவாலை சோதனையில் நாங்கள் என்னென்ன பார்க்குறேன், நாங்கள் வந்து எஸ்தோப்பு மூலங்கள் மட்டும்தான் சுவாலை சோதனைக்கு நாங்கள் உட்படுத்தி பார்ப்போம். அதில் அப்போ எஸ்தோப்பில் உள்ளதுகள் வந்து பொட்டாசியம் கால்சியம் ரெண்டும் மட்டும்தான் இருக்கு. பொட்டாசியம் என்ன கலராக வரும், இது வந்து வர்றது வந்து என்ன செவ்வூதா நிறமாக வரும். செவ்வூதா நிறமாக வரப்போகுது. செவ்வூதா நிறமாக வரும். அதே மாதிரி கால்சியம் வந்து வருது செம்மஞ்சள் சிவப்பாக வரும். சரியா? ஓகே. பொட்டாசியம் வந்து செவ்வூதா, அதுக்கு மேலே வந்து பார்த்தோம்னா லித்தியம் வந்து என்ன கிரிம்சன் சிவப்பு, அதே மாதிரி சோடியம் வந்து பொன்மஞ்சள், பொட்டாசியம் செவ்வூதா, கீழே ருபீடியம் வந்து சிவப்பு ஊதா, சீசியம் வந்து நீல ஊதாவாக வரும். அதே மாதிரி பெர்லியம் மெக்னீசியம் பார்த்தோம்னா பெர்லியம் மெக்னீசியம் ரெண்டும் சுவாலை சோதனைக்கு வந்து நிறத்தை காட்டாது. கால்சியம் வந்து செம்மஞ்சள் சிவப்பு காட்டும். அதே மாதிரி ஸ்ட்ரோஞ்சியம் வந்து கிரிம்சன் சிவப்பு காட்டும். அதே மாதிரி பேரியம் வந்து ஆப்பிள் பச்சை இல்லாட்டி மஞ்சள் பச்சை நிறத்தை காட்டும்னு நான் சொல்லுவேன். சரியா? அப்படி பார்த்தோம்னா எங்களுக்கு வந்து கால்சியம் வந்து என்ன செம்மஞ்சள் சிவப்புன்ற நிறத்தை காட்டும். ஸோ இன்றைக்கி வந்து பியா வர ஏழுமானது வந்து கால்சியமாக வரும். ஸோ இன்றைக்கி வந்து ஏ வந்து என்ன வரும் பொட்டாசியம், பி வந்து கால்சியமாக வரும். அடுத்தது மூணாவது கூற்றப்பாகும். சி ஆனது தரை நிலையில் அதிகூடிய சோடியாக்கப்படாத இலத்திரன்களை கொண்டுள்ளது. சரியா? இப்போ சோடியாக்கப்படாத இலத்திரன்கள் அப்படி கேட்குறதால சோடியாக்கப்படாத இலத்திரன்களில் எங்களுக்கு தரைநிலையில் பார்த்தோம்னா எனக்கு 4Sம் 3Dயும் தான் சம்மந்தப்படுது. அப்படி பார்த்தோம்னா தரைநிலையில் அதிகூடிய இலத்திரன்கள் எது கொண்டு கொண்டு பார்க்குறதுக்கு டி பிளாக்ல எப்படி வரணும், எஸ் பிளாக்ல 1, டி பிளாக்ல 1 2 3 4 5 இப்படி வந்தால் தான் குறைஞ்சது சோடியாக்கப்படாத இலத்திரன்கள் 6 வரணும் மேக்சிமம் சோடியாக்கப்படாத இலத்திரன்களை கொண்டிருக்கிறதுக்கு. அப்படி வர்றது எதாகும் குரோமியம் தான் அப்படி வரும். சரியா? ஏண்டா குரோமியத்தில் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி காணப்படும்டா 4S2 3D4 தான் காணப்படும். சரியா? அது வந்து 24ஆம் அணுவெண்ணா கொண்டது. அதாவது இன்னைக்கு இப்படி தான் ஃபர்ஸ்ட்டாக காணப்படும். ஆனால் அரை நிரம்பல் நிலையில் 3D டி பிளாக் வந்து அரை நிரம்பல் நிலையில் வந்து என்ன உறுதி கூடன்றதால இப்படி ரீஅரேஞ்ச் பண்ணிக்கொள்ளும். சரியா? ஆகவே இப்படி மாறிக்கொள்றதால தரை நிலையில் வந்து அதிகூடிய இலத்திரன்களை கொண்டிருது வந்து குரோமியமாக காணப்படும். சரியா? மெங்கனீஸில் வந்து எப்படி காணப்படும், மெங்கனீஸில் வந்து இன்னைக்கு வந்து எஸ் பிளாக்ல வந்து ஒரு இலத்திரன் வந்து வரும். ஆகவே சோடியாக்கப்படாத இலத்திரன்கள் வந்து 5 தான் காணப்படும். ஆனால் குரோமியத்தில் வந்து 6 காணப்படும். ஸோ இன்னைக்கு வந்து அது அதிகூடிய சோடியாக்கப்படாத இலத்திரன்களை கொண்டது வந்து இது சி வந்து என்ன வரும், குரோமியம் தான் வரும். அடுத்தது டிக்கு வரும். டியின் உருகு நிலையானது 4ஆம் ஆவர்த்தனத்தில் உள்ள ஏனைய மூலகங்களை விட உயர்வானது. சரியா? உருகு நிலையை பார்ப்போம். உருகு நிலையில் டி பிளாக்ல வந்து எப்படி வரும், நாகத்துக்கு ஆக குறைவாக வரும். அதை விட கொஞ்சம் கூட இதுக்கு செப்புக்கு, அதை விட கொஞ்சம் கூட மெங்கனீஸ்க்கு, அதுக்கப்புறம் என்ன நிக்கல் வரும், அதுக்கப்புறம் இரும்புக்கும் ஸ்கேண்டியத்துக்கும் ஒரே மாதிரி வரும். அதுக்கு மேலே வந்து டைட்டேனியம் வரும். அதுக்கு மேலே குரோமியம் வெனடியம் வரப்போகுது. சரி? அப்போ உருகு நிலையில் ஆக கூடினது எதுண்டா வெனடியம் விடையாக வரும். ஸோ இதுக்கு வந்து டிக்கு வந்து வெனடியம் வரும். அப்போ ஏபிசிடி ஆர்டர் பார்த்தோம்னா பொட்டாசியம் கால்சியம் குரோமியம் வெனடியம். அப்படி பார்த்தா தேர்ட் ஆன்சராக வரும். அடுத்து இன்னொரு விஷயம், உருகு நிலையை பார்க்கக்குள்ள அதில் வந்து நாங்கள் இப்போ 4ஆவது ஆவர்த்தனத்தை பார்க்குறதால 4ஆவது ஆவர்த்தனத்தில் வந்து எஸ் தொகுப்பு மூலகங்களை விட டி தொகுப்பு மூலகங்களுக்கு வந்து உருகு நிலை கூடவாக காணப்படும். உருகு நிலை மட்டும் இல்லை, கொதிநிலையும் அப்படிதான்.
உருகுநிலை மட்டும் இல்லை, கொதிநிலை எப்படி இருக்கும், இப்படி தான் காணப்படும். எஸ் தொகுப்பு மூலகங்களை விட டி தொகுப்பு மூலகங்களுக்கு வந்து கொதிநிலையும் சரி உருகுநிலையும் சரி அதிகமாக தான் காணப்பட போகுது. ஆகவே இங்கே வந்து இன்னைக்கு விடையில் வந்திர மாதிரி கால்சியம் வந்து அது விடையில் வராது. ஓகே ஓகே எல்லாம் கேள்வி வரும். எனக்கு ஒரு தாக்கம் ஒன்று தந்துக்கிறாங்க. கார்பன் சொலிட் HNO3 4 HNO3 CO2 4 NO2 சக 2 H2. இத்தாழ்த்தேற்ற தாக்கம் பற்றி திருத்தமானது எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ கேள்வியை பார்க்குறது முதல் விடைகளை பார்க்குறது முதல் கார்பனில் வந்து இது மூலக நிலையில் காணப்படுது. ஆகவே இதில் ஒட்சியேற்ற எண் பூஜ்ஜியமாக காணப்படும். சரியா? ஓகே. பூஜ்ஜியத்துலேருந்து CO2க்கு போகுது. இப்போ CO2க்கு போகிறதால நான் இப்போ இங்கே வந்து பேசிக்லேருந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். CO2வில் கார்பன் ஒட்சியேற்ற எண்ணை பார்த்தேன்டா ஃபஸ்ட்டு வந்து எப்படி ஆக்சிஜன் வந்து இங்கே 2 சரியா? இதில் ஆக்சிஜன் ஒரு ஆக்சிஜன் பெருமானம் வந்து -2 காணப்படும். ஆகவே 2 வரதால் 2 ஆக்சிஜன் காணப்பட்டதால் எப்படி வரும், -4 வரும். -4 இங்கே தான் காணப்படுது. அப்போ இங்கே உள்ள -4 வந்து நாங்கள் இங்கே சமன்பாட்டுக்கு இங்கே எடுத்து வந்தோம்னா +4 மாறும். சரியா? +4 மாறும். அப்படி +4 மாறுறதால கார்பனுக்கு வந்து +4 ஒட்சியேற்ற எண் கிடைச்ச போகுது. சரியா? ஆகவே கார்பனுக்கு வந்து இங்கே +4 ஒட்சியேற்ற எண் கிடைச்சோம். HNO3 ஒட்சியேற்ற எண் என்ன, அதே மாதிரி தான் நான் பார்க்குறேன். HNO3ல ஃபஸ்ட்டு வந்து 0 எடுப்போமே. அதுக்கப்புறம் ஹைதரசனுக்கு எப்படி வரும், +1. பேசிக்காக வந்து +1 பெருமானத்தை கொடுப்போம். ஆக்சிஜனில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு ஆக்சிஜனுக்கு வந்து எப்படி -2. ஆனால் இங்கே வந்து எத்தனைக்கு 3 ஆக்சிஜன் காணப்படுது. ஆகவே 2 தரம் 3 6 -6 வரும். -6 வரப்போகுது. ஆகவே நாங்கள் இங்கே எடுத்து வந்தோம்டா நைதரசன் சமன் -6 வந்து +6 மாறும், +1 வந்து -1 மாறப்போகுது. ஆகவே நைதரசன் ஒட்சியேற்ற எண் என்ன வரும், +5 வரும். சரியா? ஓகே. அப்போ நைட்ரஜன் ஒட்சியேற்ற எண் இங்கே +5 வரப்போகுது. +5லேருந்து NO2க்கு போகும். NO2க்கும் இதே மாதிரி பார்த்தாண்டா +4 வரும் ஒட்சியேற்ற எண். ஓகே. இப்போ கேள்விக்கு போகும். கார்பன் 0லிருந்து +4க்கு ஒட்சியேற்றப்படுகின்றது. ஒட்சியேற்ற எண் வந்து 0லிருந்து +4க்கு போகுது. ஆகவே இது வந்து ஒட்சியேற்றன்னு சொல்லுவோம். அப்போ அந்த கூற்று சரின்னு எடுப்போம். ரெண்டாவது பார்ப்போம். நைதரசன் +5லிருந்து +4க்கு தாழ்த்தப்படுகின்றது. கூடிய ஒட்சியேற்ற நிலையிலிருந்து குறைந்த ஒட்சியேற்ற எண்ணுக்கு வந்தேன்டா அதுக்கு வந்து தாழ்த்தல்வோம். குறைந்த ஒட்சியேற்ற எண்ணிலிருந்து கூடிய ஒட்சியேற்ற எண்ணுக்கு போக்குள்ள அது வந்து ஒட்சியேற்றத்தில் செல்வோம். சரியா? ஓகே. அப்போ வந்து இங்கே வந்து நைட்ரஜன் வந்து +5லேருந்து +4க்கு பேத்திக்கு ஆகவே தாழ்த்தப்படுது. அப்போ அந்த கூற்றையும் சரின்னு எடுப்போம். இத்தாக்கத்தில் 4 இலத்திரன்கள் பரிமாறப்படுகின்றன. தாக்கத்தில் வந்து 4 இலத்திரம் பரிமாறப்படுவான். அதை எப்படி பார்க்குறேன், இங்கே வந்து கார்பன் CO2 ரெண்டையும் பார்த்தேன்டா இன்னைக்கு எத்தனை இலத்திரன்கள் 0லேருந்து 4க்கு போகுது. ஆகவே 4. அதே மாதிரி HNO3லேருந்து NO2க்கு போகுது, +5லேருந்து +4க்கு போகுது. ஆகவே இங்கே வந்து பரிமாறப்படுறது 1. சரியா? அப்போ இங்கே 2டையும் பொது மடங்குகளும் சிறியது. ஓமசியை வந்து பார்த்தோம்டா 4க்கும் 1க்கும் என்ன வரும், 4 தான் பரிமாறப்பட்ட இலத்திரன்களாக வரப்போகுது. ஆகவே 3வது ஆன்சருக்கும் சரின்னு எடுக்கும். ஆகவே இங்கே வந்து திருத்தமானது எதுன்னு கேட்டிருந்தால 1 2 3 3ம் வந்து திருத்தமான ஆன்சராக வரும். ஸோ 4வது ஆன்சர். 8வது கேள்வி பார்ப்போம். XY2 கேஸ் சக 2 XY கேஸ் சக 2 XY கேஸ் X3Y4 கேஸ். இத்தாக்கமானது குறித்த வெப்ப அமுக்கத்தில் விரைப்பான மூடிய கொள்கலத்தில் இடம்பெறுகின்றது. ஆரம்பத்தில் கொள்கலன் XY2 XY என்பவற்றை 3:4 என்னும் மூல் விகிதத்தில் கொண்டுள்ளன. ஆரம்பத்தில் வந்து XY2வும் XYயும் மட்டும்தான் காணப்படுதான். அதுவும் 3:4 என்ற மூல் விகிதத்தில் காணப்படுதான். சரியா? ஓகே. அதே அமுக்கத்தில்
தொகுதியின் வெப்பநிலையை இருமடங்காக உயர்த்திய போது XYயின் 75% தாக்கமடைந்தது. இந்நிலையில் XYயின் மூல் பின்னம் யாதுன்னு கேட்குறாங்க. சரியா? ஓகே. இப்போ மூல் விகிதம் ஆரம்பத்தில் காணப்பட்டது 3:4. ஆரம்பத்தில் காணப்பட்டது 3:4. ஆகவே ஆரம்ப மூல் இதை வந்து நான் மூல் விகிதம் வந்து 3:4 எனக்கு காணப்படுது. ஆகவே நான் வந்து இன்னைக்கு 3n ஆரம்ப மூலை வந்து 3n எடுக்கிறேன். இதை வந்து 4n எடுக்கிறேன். சரி, ஓகே. தாக்கமடைந்த மூல் தாக்கிய மூல் எடுக்கிறேன். தாக்கமடைந்த மூல் 2T உயர்த்தினோன்னா என்ன செய்தான் 75% XYல தாக்கமடையுது. ஆகவே 75% தான் 4/3. அதாவது தாக்கமடைஞ்சது வந்து 3n. 3n வந்து தாக்கமடைய போகுது. சரி, ஓகே. இப்போ தாக்கமடைதான். அப்போ மீறது எவ்வளோ வைக்கும்? எஞ்சிய மூல் XY எவ்வளோ காணப்படும்? n வரும். சரியா? n உருவாக போகுது. ஓகே. இப்போ வந்து நீங்கள் வந்து செகண்ட் டைம்ன்றதால நீங்கள் வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் வந்து படிப்பீங்க புறவைக்கு தாக்கிய மூல் பின்னம். இங்கே வந்து தாக்கிய மூல் வந்து எவ்வளோக்கு 3n வந்து தாக்குது. சரியா? 3n தாக்குது. எஞ்சிறது வந்து n. இப்போ வந்து நாங்கள் இதை கேள்வி வந்து பார்த்துட்டு இருப்போம். அதுக்கப்புறம் நான் எக்ஸ்ட்ராவாக உள்ளதில் வந்து நான் சொல்கிறேன். ஓகே. இந்நிலையில் XYயின் மூல் பின்னம் என்னன்னு கேட்குறாங்க. XYட மூல் பின்னம் XYன்னு எடுக்கிறேன். மூல் பின்னம் எப்படி பார்க்குற? ஆரம்பத்தில் இந்த மூல் ஆரம்பத்தில் இருந்தது எவ்வளோ? 4n. 4n மேல் அதுக்கப்புறம் எஞ்சிய மூல் பின்னம் தானே கேட்குறாங்க. இந்நிலையில் XYயின் மூல் பின்னம் அதாவது 75% தாக்கினோன்னு எஞ்சிற மூல் எவ்வளோ? n. ஆகவே ஆரம்பத்தில் இருந்ததுக்கு அப்புறம் தாக்கம் அடைஞ்சதுக்கு அப்புறம் உள்ள மூலை வந்து நாங்கள் போடுறோம். அப்போ இங்கே வந்து வாரது 0.25 ஆன்சர் வரும். சரியா? ஓகே. இப்போ நான் இங்கே எக்ஸ்ட்ராவாக நான் சொல்கிறேன் உள்ள விஷயங்களை. இவ்வளோ போதும் கேள்வி செய்கிறதுக்கு. நீங்கள் வந்து பொறைக்கு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் படிப்பீங்க. இங்கே 3n தாக்கமடையுது. சரியா? தாக்கிய மூல் வந்து 3n. அது இங்கே 3n தாக்கமடையுது. இங்கே பீசமான குணகம் 2:1 காணப்படுது. சரியா? சாரி, மூல் விகிதம் வந்து 2:1 காணப்படுது. ஆகவே இங்கே 3n தாக்கமடைஞ்சா இங்கே 1.5n தாக்கமடையும். 1.5n இங்கே தாக்கமடைகிறதால எஞ்சிறது வந்து இங்கே 1.5n வரும். சரியா? ஓகே. 1.5n வருது. இங்கே வந்து உருவாகிற மூல் எவ்வளோ வைக்கும்டா இங்கே XY2க்கு X3Y4க்கும் இடையிலான மூல் பீசமான குணகம் வந்து 1:1ன்றதால 1.5 இங்கே தாக்கமடையக்குள்ள இங்கே 1.5 உருவாகும். நான் இது சும்மா எக்ஸ்ட்ராவாக சொன்னேன். இப்படி ஒன்று டிக்கிண்டு எஃப்எம் வச்சுக்கோங்க. பொறைக்கு வந்து நீங்கள் படிப்பீங்க. சரியா? ஆகவே இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர் வரும். ஓகே. 9வது கேள்வி பார்ப்போம். 2 விரைத்த கொள்கலன்களில் இலட்சிய வாயுவை கொண்டுள்ள தொகுதி ஒன்று உருவில் காட்டப்பட்டுள்ளது. திருகுப்பிடியை திறப்பதன் மூலம் இரு கொள்கலன்களில் உள்ள இரு வாயுக்களையும் கலக்க செய்ய முடியும். திருகுப்பிடியை கலக்கும் போது அமைப்பு 1லிருந்து அமைப்பு 2 மாற்றமடையும் போது அமுக்கம் வெப்பநிலை மாற்றமடைதல் உருவில் காட்டப்பட்டுள்ளது. NPVT என்பன முறையே மூல் அமுக்கம் கனவுல வெப்பநிலை என்பவற்றை வகை குறிக்கின்றது. சரியா? இங்கே சொல்லிடுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து திருகுப்பிடியை வந்து மூடிக்க கொள்ள அமுக்கம் வந்து P1 V1 T1 இந்த கொள்கலத்தில் காணப்படுது. இந்த கொள்கலத்தில் P2 V2 T2 காணப்படுது. சரியா? இங்கே திருகுப்பிடியை திறந்தோன்னா அமுக்கம் 2க்கும் சமனாக வருது. வெப்பநிலை வந்து T3ன்னு மாறுது. சரியா? ஓகே. இங்கே நான் இன்னைக்கு கொள்கலன் 1ல் உள்ளது வந்து N1 மூல் எடுக்கிறேன். இந்த இலட்சிய வாயுட மூல் வந்து N1 எடுக்கிறேன். இங்கு உள்ளது N2 எடுக்கிறேன். சரியா? N1 N2 எடுக்கிறேன். ஓகே. இப்போ நான் மூலை ஃபஸ்ட்டாக சமப்படுத்துகிறேன். N1 சக N2 திறந்தோன்னு என்ன நடக்கும்? N1ம் N2வும் கூட்டிப்பட போகுது. ஆகவே N1 சக N2 வரும். இப்போ பார்ப்போம். இலட்சிய வாயு சமன்பாடு என்ன? PV = nRT. அப்படி தானே? ஆகவே நாங்கள் இன்னைக்கு மூலத்தான் பார்க்குறோம். ஆகவே N = PV/RT வரும். PV/RT வரும். ஓகே. இப்போ N1 பார்க்குறதால P1/V1 P1V1 R வெப்பநிலை T1 வரும். சரியா? சக
அதே மாதிரி P2 V2 இன் கீழ் P2 V2 இன் கீழ் R T2ன்னு வரப்போகுது சமன் N1 சக N2 நாங்கள் எங்கே தானே பார்க்குறோம் அப்போ அன்னைக்கு அமுக்கம் வந்து என்ன வருது Pன்னு வரும் அதோட கனவளவு என்னவா வரும் இங்கனுக்குள்ள கனவளவு V1 இங்கனுக்குள்ள கனவளவு V2 ஆகவே ரெண்டும் கூட்டிப்பட்டு தான் இங்கே கொள்கலன் வந்து இது நான் வந்து திறந்தோன்னே கனவளவு ரெண்டும் கூட்டிப்படும் அதே மாதிரி மூல் ரெண்டும் கூட்டிப்படும் சரியா அப்போ மூல் ரெண்டையும் சேர்த்து தான் நாங்கள் இங்கே சமன்பாட்டில் போட்டிடுறோம் அதே மாதிரி கனவளவு ரெண்டும் கூட்டிப்பட போகுது ஆகவே P V1 சக V2 இன் கீழ் R அன்னைக்கு வெப்பநிலை T3ன்னு வரும் சரியா ஓகே இப்போ இங்கே வந்து R எல்லாம் வெட்டிப்படும் ஆகவே P1 V1 இன் கீழ் T1 சக P2 V2 இன் கீழ் T2 சமன் P V1 சக V2 கீழே T3ன்னு வரும் ஓகே இப்போ பாருங்க இங்கே வந்து நாங்கள் வந்து Pயை வந்து எழுவாயாக்கி பார்ப்போம் சரியா Pயை வந்து எழுவாயாக்கி பார்ப்போம் அப்படி எழுவாய மாற்றம் செஞ்சா என்ன வரும் T3 வந்து அங்கே போகும் P வந்து மியும் V1 சக V2ன்னு வரும் சரியா அப்போ இங்கே வந்து வாரதுக்கு மாதிரி உள்ளது வந்து ரெண்டாவது ஆன்சர் வரும் சரியா நீங்கள் வந்து இப்படி செஞ்சு கொண்டு போக்கலே ஃபஸ்ட்டாக பார்க்கணும் எதுக்கு வந்து நாங்கள் வந்து எடுக்க ஏழுமா ஈக்குண்டு சரியா அப்படி பார்த்தேன்னா எங்களுக்கு வந்து மேலோட்டமாக பார்த்தாலே விளங்கும் செகண்ட் ஆன்சர் வாரத்துக்கு சான்ஸ் கூட ஆகவே எங்களுக்கு வந்து செகண்ட் ஆன்சர் எடுக்க ஏழுமா ஈக்கும் செகண்ட் ஆன்சருக்கு மாதிரி எடுத்தேன்டா எப்படி வரும் T3 கீழே இங்கே வந்து V1 வந்து அங்கே சைட் போனேன்டா V1 சக V2 வரும் உள்ளுக்கு இது ரெண்டு வந்தேன்டா P1 V1 இன் கீழ் T1 சக P2 V2 இன் கீழ் T2ன்னு வரப்போகுது சரியா ஸோ இதுக்கு வந்து செகண்ட் ஆன்சர் விடையாக வரும்